வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான, ஹெல்தியான கருவேப்பிலை இட்லி பொடி செய்ய போறோம். இந்த இட்லி பொடி செய்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை? இதை எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பெருங்காயத்தை பொரிக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெயை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இல்லை தூள் பெருங்காயமாக இருந்தால் இந்த எண்ணெயும் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ நாம் அதே பாத்திரத்திலே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து அதே பாத்திரத்திலே சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நமக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை வதக்கி எடுத்த பிறகு மிளகாவை நம்ம சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகா வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 10 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்த மிளகாய் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பிளாக் கலரில் மாறி வந்த பிறகு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ நாம் 4 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாமே போகும். நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூடவே வந்து உளுந்தையும் சேர்த்து வந்து வறுத்துக்கலாம். பூண்டு வதங்கி வர்றதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். அதனாலவே கூடவே வந்து நம்ம வந்து உளுந்தையும் சேர்த்து வந்து இதே டைம்லேயே வறுத்து எடுத்துடலாம். நம்ம பூண்டு வறுக்கிறப்ப பாத்திரத்தோட கலர் எல்லாம் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பூண்டில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் அந்த பாத்திரத்தில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம இது கூடவே சேர்த்து உளுந்தையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து கூடவே நம்ம இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்குவோம். உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை நைஸ் சால்ட்டு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது உளுந்து, பூண்டு, கல்லுப்பு இது எல்லாமே நல்லா வந்து செவந்து நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். அதே பாத்திரத்திலே நம்ம இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசியை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் சரி, 1/4 கப் அளவுக்கு எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா அரிசியோட கலர் எல்லாம் மாறி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். இப்போ நாம் எல்லா பொருளையுமே வறுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இதை நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம வந்து இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோன்னா தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி எடுக்கிறது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நைஸாக வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நல்ல டேஸ்டியாக அதே சமயம் கொஞ்சம் காரசாரமான ஹெல்தியான இட்லி பொடி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.